Hello viewers, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மாருதி சுசுகியோட ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு ஸ்போர்ட்டியர் எஸ்யூவி விக்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிராண்ட் விட்டாரா இவங்க நெக்ஸாவில் கொடுத்துருந்தாலும் விக்டோரிஸ் வந்து கம்ப்ளீட்லி அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் கிராண்ட் விட்டாரான்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வாக் அரவுண்டாக காட்ட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போல வாங்க. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வேரியண்ட், அதாவது ZXi அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து ஏன் சிஎன்ஜி இருக்குன்னா இவங்க வந்து சிஎன்ஜியில் வந்து அதிக மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ பெட்ரோல்லையும் அதிக மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. மாருதினாலே ஒரு ரிலையபிலிட்டி அதை வந்து தெளிவாக வந்து இந்த வெஹிக்கிள்லேயே அவங்க வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜின் ரூமை காட்டிடுறேன். ஹார்ட் ஆஃப் த கார் என்றைக்குமே ஃபஸ்ட்டு தான். ஸோ இன்ஜின் ரூம் பார்ப்போம். வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து குளோபல் என்கேப்பில் உங்களுக்கு நாட் குளோபல் என்கேப், பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையபிளான இன்ஜின், உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் கொடுக்கும், டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் கொடுக்கும். அண்டு இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பீப்புள் லவ் திஸ் இன்ஜின். ஏன்னா ஒரு பெரிய நாய்ஸியாக இருக்காது அண்டு பெட்ரோல்லேயே வந்து ஒரு ரொம்ப ரிலையபிளான இன்ஜின், லோ மெயின்டெனன்ஸ் இன்ஜின் தான் நம்ம மாருதி சுசுகியில் 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தான் இங்கே இருக்குது யூஸ்வலாகவே. பட் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸ்பேஸ் டேம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏர் டேம்ஸ் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு நிறையாவே இது ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஏர் டேம்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம். அந்த டிசைனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் இவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் இன்ஜின் நாய்ஸ் வராது, 4 சிலிண்டர் இன்ஜின். பட் இவங்க இது கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ன்ட்டு இல்லை, மேண்டேட்ரியான ஃபீச்சரை இவங்க மிஸ் அவுட் பண்ணல. அண்டு கீழேயும் எந்த கவரேஜ் இல்லை. இன்ஜினுக்கு கீழே ஒரு மைல்டு கவரேஜ் தான் இருக்குது. அது எல்லா பிராண்ட்லையும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வி கேன் கம்ப்ளைண்ட். ஏன்னா இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 210 mm இருக்குது இந்த வெஹிக்கிள். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 1200 to 1350 kg வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் டிசைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜை பற்றி பேசி ஆகணும். இது வந்து குளோபலாக இருக்கிற டிசைன் அண்டு ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற டிசைனில் வந்து இவங்க டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னங்கிறத தாண்டி மாருதி சுசுகியில் ஒரு அக்ரெசிவான டிசைன் வந்து இந்த விக்டோரிஸில் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்தே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது எல்இடி டிஆர்எல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நாட் கனெக்டிவ் டிஆர்எல்ஸ், பட் எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த லைட்டோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் எலிகன்ட் அண்ட் ஆல்சோ ஒரு அக்ரெசிவான டிசைனாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி லோகோ நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ எங்கேருந்து பார்த்தாலுமே இது மாருதி சுசுகிங்கிறது ஒரு யூனிக்காக தெரியும். அண்ட் ஏர் டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃப்ளோ ஓகே ஈவனாக இருக்குது. ஸோ அதை பற்றி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இங்கே ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் ஆல்சோ ஸோ குட். அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. 210 mm சாலிடாக இருக்குது. ஸோ இதோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸி வீல் ஆர்ச்சாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸி டிசைன் ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இவங்க ஒரு எஸ்யூவி இருக்கிறனால இந்த பாக்ஸி ஆர்ச் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R17 கொடுத்துருக்காங்க. 215/60 ஆர் R17 அதுதான் இந்த டயர் ப்ரொஃபைலு. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் ஆஃப் 2600 mm உங்களுக்கு இருக்குது. அண்டு வித்து வந்து 1790 mm இருக்குது. அண்ட் ஹைட் வந்து 1650 mm இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எஸ்யூவியும் இதோட காம்படிட்டரில் இருக்க எல்லா எஸ்யூவியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்எம்மில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளில் சைட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பில்ட் டிஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது இந்த செக்மெண்ட்லேயே. ஏன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் அதிகமாக கிடைக்கிது. 470 480 அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. 480 லிட்டர். நான் பூட் ஸ்பேஸ் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு இந்த ஓவர்வே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் லைட்ஸோட கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ரெக்வஸ்ட் சென்சர் இருக்குது. ஸோ யூ கேன் ஓப்பன் அன்லாக் வித் திஸ் ரெக்வஸ்ட் சென்சர். ஸோ டோர் ஆல்சோ இன் குட் வெயிட். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் வந்து பிளாக் பேட்சோட கொடுத்துருக்காது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரன்னிங் போர்டு வந்து ஸோ கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் டிண்டடாக இருக்குது. இது வந்து ZXiங்கிறனால இந்த இது இருக்கான்னு நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்களா இல்லை ZXi மட்டும் கொடுக்குறாங்களாங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டிசைன் வந்து இந்த வெஹிக்கிள் சைட் ப்ரொஃபைலும் சரி அண்ட் பேக் ப்ரொஃபைலும் சரி ரொம்பவுமே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்போர்ட்டியர் எஸ்யூவி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது. வேற ஃப்ரண்ட்டை விட உங்களுக்கு சைடு அண்ட் பேக் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ
பேக் சைட்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கனெக்டிவ் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவ் டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ் வந்து எல்லாம் ஒரே கோடாக தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து நைட் டைமில் உங்களுக்கு லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்கும். ப்ரீமியம் ஃபினிஷாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்டோரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸோ குட். அண்ட் சுசுகி பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் சிஎன்ஜி மென்ஷன் ஆகிருக்கு. டிஃபாகர் வந்து இருக்குது. வைப்பர் வாஷர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே டேஞ்சர் லேம்ப் இருக்குது, டெயில் லேம்ப்ஸ். ஸோ இது வந்து கீழேயே இவங்க கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அரேனா. ஸோ த கீ வில் பி இன் ப்ளூ. அண்ட் உங்களுக்கு லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூட் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். ஸோ குட். ஸோ நீங்கள் எதுவுமே கையில் தூக்கணுங்கிற ஒரு இதே நீடே இல்லை. ஆனால் இது எல்லாமே மெக்கானிசமோடு இருக்குது, ஹைட்ராலிக் மெக்கானிசமோட. ஸோ உங்களுக்கு இங்கே இப்படி லாக் பண்ணுறதுனால லாக் பண்ணிக்கலாம். பட் வேற யூ ஹேவ் அ பட்டன் ஹியர். ஸோ இந்த பட்டனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் கீழே வந்துடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எனார்மஸ் ஸ்பேஷியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா யூஸ்வலாக 350 லிட்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் எஸ்யூவிலேயே கவர் பண்ணுவாங்க. பட் இது வந்து உங்களுக்கு 470 to 480 லிட்டர்ஸ் வந்து சாலிடாக கொடுத்துருக்காங்க. வேற நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா 60/40 ஸ்பிளிட் சீட்ஸும் இருக்குது. ஸோ சீட்ஸும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நீங்கள். லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு 120 volts சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் குட். அண்டு ஸோ யூஸ்வலாக எல்லா பிராண்டும் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் ஸ்டெப் வீல் கொடுக்குறது இல்லை, பஞ்சர் கிட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே காஸ்ட் கட்டிங்கில் தான் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டில் இல்லை, உங்களுக்கு அண்டர் பாடியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதனால் வந்து பூட் ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டவே வேணாம். ஏன்னா எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ இட்ஸ் குட்ல. ஏன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வேல்யூ ஃபார் மணி கேட்டகரிலையும் உங்களுக்கு இது ஃபாலோ ஆகுதுல்ல. ஸோ சியர்ஸ் டு மாருதி சுசுகி ஃபார் திஸ். ஸோ இதுதான் பேக்கில். அண்ட் உங்களுக்கு இங்கே ட்ரே பேடும் கொடுத்துட்றாங்க. இட்ஸ் குட். அண்ட் லாக் பண்ணுறது ஒன் டச். இட்ஸ் குட். சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் பின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரைல்ஸ் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. எய்தர் வந்து இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. பட் இது வந்து ஒரு டிசைனுக்காக இவங்க ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். அண்டு சைட்லேருந்து டோர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டு சைட் டிசைன் தான் எனக்கு இந்த வண்டியில் ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. அண்ட் கம்பேர் டு நான் அதர் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த வெஹிக்கிள் எனக்கு சைட் ப்ரொஃபைல் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வெஹிக்கிள் வந்து 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ லெக் ரூம் நான் ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 6 feet. ஸோ எனக்கு லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஷியஸ் இருக்குது. அண்ட் 4 பேர் தான் போக முடியும். ஏன்னா இது உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு ஒரு கிட்டு தான் உட்கார முடியும். அந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க எல்லா பிராண்டுமே. அண்ட் உங்களுக்கு இங்கே கப் ஹோல்டர்ஸும் வந்துடுது, ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது. 3 பேர்த்துக்குமே உங்களுக்கு இது கொடுத்துட்றாங்க, ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே லைட்ஸ் கொடுத்துட்றாங்க, 2 லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது. அண்ட் இங்கே டோர்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டோர்ஸில் வந்து உங்களுக்கு லாக் அன்லாக் இங்கே இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக். ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் இங்கே ஒரு கட்டடு டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது, நீட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் மாருதி சுசுகியில் இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியிலேருந்து கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. ஸோ வெயிட் ஓகே. ரியர் டோர் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, லைட்டர் ஃபீல் இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு இனஃப் ஸ்டோரேஜ், ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கலாம், டீசெண்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்டிச்சஸோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசிக் வேரியன்ட் போகிறப்ப இங்கே வந்து ஃபேப்ரிக் ஸ்டிச்சஸில் இருக்கும். வேறு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ZXi வேரியன்ட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து டாப் எண்ட் கிட்ட வந்துடுது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் 2 வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு சன்ரூஃப்ஸும் வருது. ஸோ இது வந்து லெதரேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லெதரேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் ஹாட் பிளாஸ்டிக், சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் டிண்டட் கிளாஸ் தான் இருக்குது. அண்ட் நான் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன், ஃப்ரண்ட்டில் உட்காந்து காட்டுறேன். இந்த சீட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி உட்காந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் நான் டிரைவர் சீட்டில் உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன். என்னென்ன வருதுங்கிறத நான் வந்து இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சேம் அந்த டோரில் கொடுத்த மாதிரியே தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் அட்ஜஸ்டபிள்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு இங்கே ஏசி ஃப்ளோயர் இருக்குது. இங்கே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 7.5 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
அண்ட் கம்பேர் டு நீங்கள் வந்து மாருதி சுசுக்கியில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் இருக்கும், மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக்னு நம்ம சொல்லுவோம். இதில் இங்கே க்ரோம் ஃபினிஷ் இருக்குது, இந்த இடத்துல லெதரேட் ஸ்டிச்சஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்க. இங்கே க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஸ்பேஸோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அண்ட் ஓகே, நான் உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கிறேன். டோர் ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரோட தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் வீலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு அவங்களோட ஸ்டீரிங் வீல் டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஸோ குட். அண்ட் ரவுண்ட் ஸ்டீரிங், நாட் அ ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங். அண்ட் இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் செட் கேன்சல் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆடியோ சேஞ்சிங்கு, வால்யூம் அப் டவுனு, ஆடியோ சேஞ்சிங், ஃபார்வேர்டு பேக்வேர்டு. இது வந்து உங்களுக்கு இங்கே இன்ஃபோடெயின்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக், அந்த கிளாசி பிளாக்கை வந்து இவங்க நிறைய இடத்துல எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் டிசைன்ஸில். ஸோ அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இந்த வேரியன்ட் போகிறவங்க, ZX வேரியன்ட் போகிறவங்க உள்ளே கொஞ்சம் ப்ரீமியம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாருதி சுசுகி அது எல்லாமே ஒர்க் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது டிசைன் லாங்குவேஜ். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, இட்ஸ் குட். பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஏன்னா மாருதி சுசுகியில் பார்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மி தான், சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி தான். ஸோ ஓகே ஃபைன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிமண்ட் டிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டு இன்டர்வல் டைமு, ஸ்லோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. அண்ட் இங்கேருந்து பார்க்குறப்ப அதான் இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பானட் ஓப்பனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டோர் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு சிஎன்ஜி டு ஃபியூயல் ஒரு ஆப்ஷன், அந்த ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். அண்ட் இங்கே டோரில் டியூட்டர்ஸ் வந்துடுது. ஸ்பீக்கர் அங்கே இருக்குது. மொத்தம் 6 ஸ்பீக்கர் டியூட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 volts போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே யூஎஸ்பி போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, கேபிளோடு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஏசிக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வால்யூம் புஷ் பட்டன், வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. 10. அதுக்கப்புறம் ஏசிஸ் பட்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், நான் யூஸ்வலாக சொல்கிறது தான். அண்ட் இங்கே பார்க்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் 7.5 inch நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. பட் வேஸ் இது உங்களுக்கு மோட்டரைஸ்டு சீட்ஸ் இல்லை, வென்டிலேஷன் சீட்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எபோவ் நீங்கள் 15 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறப்ப இந்த இதெல்லாம் வேணும், கொடுத்துருக்கணும். அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி ZX ஆப்ஷனல் இருக்குதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய ஸ்லைடில் போடுறேன். ப்ரைஸ் லிஸ்ட்டும் என்னோடய ஸ்லைடில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொம்ப வேகுது உள்ள. ஸோ இங்கே டிரைவர் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ரைட் மிரர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மிரர் ஃபோல்டிங் ஆகிக்கும். ஸோ இதுவும் யூஸ்வலாக இது வந்து மாருதியில் சிக்னேச்சரை கொடுக்குறது, எல்லா பிராண்ட்லேயும் கொடுக்குறது. பட் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மாருதி சுசுகி வந்து மற்ற பிராண்ட் மாதிரி ரொம்ப இது அப்படி பண்ணால் இதாயிருமா அந்த ஒரு இதே இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதை லைக் பண்ண வைக்குது. இது வந்து விண்டோ லாக்கு, இது வந்து டோர் லாக் அண்டு டோர் ஓப்பன் அன்லாக் இங்கே கொடுத்துருக்காங்க. இது டிரைவர் வந்து 1 touch விண்டோ அண்ட் 3 pitch car சேஃப்டி கொடுத்துருக்காங்க. வேறஸ் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ரெஸ் தான். ஸோ இது ஓகே, ஏன்னா அது எல்லாருமே கட் பண்ணிட்டாங்க. 4 doors வந்து 1 touch. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 500 ரூபா கட்டு ஒரு 5 வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் கொடுத்துட்டாங்க, 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. இது கீ வைக்கிறதுக்கு யூஸ்வலாக இவங்க கிட்டே இங்கே ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அது அங்கே இல்லை. ஸோ இங்கே தான் இருக்குது கீ வைக்கிறது. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸஸ் கொடுத்துட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கார் யூஸ் பண்ணுறப்ப எப்பவுமே க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட்லாம் போடாதீங்க. அண்டு இது அப்சல்யூட்லி 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு 1 2 3 4 5 ரிவர்ஸோடு சேர்த்து மொத்தம் 6 gear இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் போகிறப்ப இவங்க ECVT ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ 6 AMTயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேரியன்ட் டு வேரியன்ட் டிஃபர் ஆகுது. ECVT வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்குது, நீங்கள் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டில் கிடைக்கிது. அது வந்து உங்களுக்கு 89 bhp வித் 130 அரௌண்ட் NM ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணுது. CNG ஆல்சோ உங்களுக்கு லிட்ரலி சேம் தான். பெட்ரோல் மட்டும் உங்களுக்கு 103 bhp வித் 139 NM ஆஃப் டார்க் கொடுக்குது. வேறு
பிஹெச்பி ஓகே, பட் டார்க் வந்து கம்மி தான் வேணாம். பட் இது வந்து ஒரு சேஃபஸ்ட் எஸ்யூவின்னு சொல்லலாமான்னு கேட்டால் ஓகே, சேஃபஸ்ட் எஸ்யூவியாகவும் சொல்லலாம். ஸ்போர்ட்டியரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்டியர் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் எஸ்யூவிக்கு கொஞ்சம் வண்டி பவர் அதிகமாக வேணும். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம வெளியே போக முடியாது, ஜஸ்ட் நான் இதுக்குள்ளேயே ஒரு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஏன்னா இவங்க சஸ்பென்ஷன் வந்து மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் ரொம்பவுமே டிஃபர் இருக்குது. ஏன்னா மெக்ஃபர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி வந்து ட்வின் பீம் ஆக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சஸ்பென்ஷன் இருந்தாலே போதும், உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு குழி மேலே ஏற்றி இறங்குறதுக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பெருசாக இன்றைக்கி வெளில கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் ட்ரை பண்ணி காமிச்சேன். இதில் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. பட் இந்த இன்ஜின் அண்ட் இந்த ஸ்பெக்கோட இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 வரைக்கும் போகும். அண்டு இங்கே 220 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 120 இஸ் லிமிட் ஸ்பீட் இன் அவர் ஹைவேஸ். சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து பெருசாகவும் ஓட்ட மாட்டீங்க. அண்டு நம்ம ஊர் ரோட்ஸுக்கு ஸ்பீட்ஸும் வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ ஒரு லிமிட் ஸ்பீடு 100 to 120 யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ அந்த பேசிஸ்லாம் இவங்களும் வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களோட வந்து கஸ்டமருக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் மைலேஜும் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ஃபேக்டரில் வைக்கிறப்ப மாருதி சுசுகி வந்து எப்போவுமே வந்து ஸ்டாண்ட்ஸ் அவுட் தான். அண்டு நான் சொல்ல மாட்டேன், யூஸ்வலாக நம்ம இங்கே பார்க்குறது தான். உங்களுக்கு இங்கே வேனிட்டி மிரர் கொடுத்துட்றாங்க, பட் நோ லைட்ஸ். பட் ஓகே, லைட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அப்பால்ஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டர் பண்ணியிருக்கலாம். இங்கே டிரைவருக்கும் உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துட்றாங்க சன்வைசரோட. அண்டு மற்ற ப்ராண்டில் இது இருக்காது, இது இவங்க இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஸோ குட். சன்கிளாஸ் ஹோல்டர் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி ஒரு டம்மியாக வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து இது மாருதி சுசுகியில் மேண்டேட்ரி நீட்ஸ் வந்து எது இருக்கணுமோ அதை வந்து வச்சுருவாங்க. மற்ற ப்ராண்ட்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கஸ்டமரை வந்து அலைய விட மாட்டானுங்க. பட் இது இவங்ககிட்ட இது அண்ட் இது. ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோ ஐஆர்விஎம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறக்கு. வியூவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க, நல்ல பெருசாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாருதி கனெக்ட் SOS உங்களுக்கு எடுத்துருக்காங்க எமர்ஜென்சிக்கு. அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் காட்டவே இல்லை. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இவங்களோட வந்து ரொம்ப பிளாப்லா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறது இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ் தான். ஸோ உங்களுக்கு இங்கேயே இருக்குது, கனெக்ட் இங்கே இருக்குது. அண்டு ஏசி அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு இதுலேயே கொடுத்துட்டாங்க. எல்லாருமே இதில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களும் இதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபேன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓகே 22 இருந்தால் ஓகே ஃபைன். இது லேன் சேஞ்சிங் ஓகே. இது வந்து லெவல் 2 ஆடஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு சில ஆடஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் அலர்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, டோர் ஓப்பன் இருக்குது, பார்க்கிங் பிரேக் பிடிச்சிருக்கீங்களா என்னென்னு காட்டிடுது, கீ ஃபப் இண்டிகேஷன் கொடுக்குது, ஐசி ரோடு வார்னிங் கொடுக்குது, டிபிஎம்எஸ் அலர்ட் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் அலர்ட் இது இருக்குது, பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, டாடா ஸ்டெப்ஸ், செக் இன்ஜின் லைட்ஸ் எல்லாமே இதுலேயே கொடுத்துட்றாங்க. பரவாயில்லையே, ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். வாய்ஸ் கமெண்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது, அண்ட் மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கூல். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாக் மட்டும் இங்கே இருக்கும். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஓடோமீட்டர் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீடோமீட்டர்ஸ் இது இப்படி சேஞ்ச் ஓகே இங்கே சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. டோட்டல் சிஎன்ஜி மோட் டைம் இருக்குது. ஸோ டிரைவிங் டைம் இருக்குது, லோ ஃபியூயல். ஸோ இங்கே என்னென்ன வேணுங்கிறது வந்து உங்களுக்கு இங்கேயே இது பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ப்ளஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அசிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ஓகே டன். ஸோ இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கேன்சல் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். ஹாரன் நீங்கள் மாற்றிக்குங்க. இந்த ஹாரன் நார்மலாக தான் இருக்குது. அண்டு இந்த விக்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து 10.50 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எக்ஸ் வரும். நான் ஆன் ரோடு மென்ஷன் பண்ணல. ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வருதுங்கிற ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்டு இந்த காரை நமக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி சஷ்டி கார்ஸ் திருப்பூரில் இருக்க பிரான்ச் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு சஷ்டி கார்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பேஷண்ட்டாக வந்து கொடுத்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் யுவர் ஓன் டைம்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்டு விக்டோரிஸ் என்னோடய சைட்லேருந்து நான் சொல்லணுன்னா வந்து விக்டோரிஸ் வந்து ஒரு
ஃபேமிலி எஸ்யூவியாக இருக்குது, நாட் அ ஸ்போர்ட்டியர் எஸ்யூவி. டிசைன் வந்து ஸ்போர்ட்டியராக இருக்குது, பட் கம்ப்ளீட் ஃபேமிலி எஸ்யூவி. ஒரு மைலேஜ் ஓரியன்டாக போகணுன்னா நீங்கள் இந்த எஸ்யூவி சூஸ் பண்ணலாம். வேறு நீங்கள் 7 சீட்டர் அந்த மாதிரி போகிறதுக்கு 5 சீட்டர் வந்து ஒரு பெட்டர் ஒரு வேரியண்ட்டாக நான் சூஸ் பண்ணி சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு த வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.